ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் சிஎஸ்எஸில் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னா டெக்ஸ்ட் அலைன். டெக்ஸ்ட் அலைன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைனிங் கண்டென்ட் இந்த HTML வெப்பேஜ். ஓகேங்களா, ஒரு வெப்பேஜ்க்குள்ளே கண்டென்ட் வந்து எந்த சைடில் இருக்கணும், லெஃப்ட்டில் இருக்கணுமா, ரைட்டில் இருக்கணுமா, சென்டரில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அலைன்மெண்ட் பண்ணுறது தான் இந்த டெக்ஸ்ட் அலைன் யூஸ் ஆகுது. ஸோ பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்கு வந்து டெக்ஸ்ட் அலைன் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து 4 டைப்பில் பண்ணலாம். லெஃப்ட் வைக்கலாம். டெக்ஸ்ட் அலைன் இதான் சின்டாக்ஸு. லெஃப்ட்டுன்னு கொடுக்கலாம், இல்லைனா ஸ்டார்ட்டுன்னு கொடுக்கலாம். ஸ்டார்ட் பொசிஷனும் இந்த லெஃப்ட் சைடில் தான் வரும். ஸோ டெக்ஸ்ட் அலைன் வந்து ரைட்டுன்னு இருக்குது. ரைட் சைடுனால் இந்த ரைட் சைடில் வரும். எண்டுன்னு கொடுத்தாலும் இந்த ரைட் சைடில் தான் வரும். ஓகேங்களா, இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட்டு. ஸோ சென்டர்னு கொடுத்தா சென்டரில் வரும். ஜஸ்டிஃபைன்னு கொடுத்தா கரெக்டான ஸ்பேஸிங்கில் வரும். ஓகேங்களா, இப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது வந்து நான் ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணி H2 டேக்கில் கொடுத்துருக்கேன். ஒரு H2வில் டெக்ஸ்ட் அலைன் கொடுக்க போகிறேன். டெக்ஸ்ட் அலைனில் ரைட்னு கொடுக்க. இங்கே பாருங்கள், ரைட்னு கொடுத்தோடனே ரைட் சைடில் வந்துச்சு பாருங்கள். இப்போ நான் லெஃப்ட்டுன்னு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், லெஃப்ட்டுன்னு கொடுத்தோன்னே லெஃப்ட் சைடில் இருந்துச்சு. லெஃப்ட் சைடு தான் டிஃபால்ட். நம்ம கொடுக்காம விட்டாலும் லெஃப்ட்டில் தான் வரும். இப்போ சென்டர்னு கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், சென்டரில் வந்துடுச்சு. இப்போ வந்து ஜஸ்டிஃபைன்னு கொடுக்கலாம். ஜஸ்டிஃபை வந்து நம்ம நிறைய கண்டென்ட் கொடுக்கும்போது ஜஸ்டிஃபை கண்டென்ட் கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி அது ஜஸ்டிஃபை வரும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் இது டெக்ஸ்ட் அலைன். செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வெயிட். ஃபாண்ட் வெயிட் வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா, கிவ்ஸ் ஃபாண்ட் லைட் டு போல்டு. அந்த ஃபாண்ட்டோட திக்னஸ் இருக்குல்ல, அது வந்து லைட்லேருந்து போல்டு வரைக்கும் நம்ம எவ்வளோ வேணும் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு தான் ஃபாண்ட் வெயிட் யூஸ் ஆகுது. வேல்யூ வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா 100லேருந்து 900க்குள்ளே இருக்கலாம். ஓகேங்களா, 100 வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், தின்னாக இருக்கும் அந்த ஃபாண்ட்டோட வெயிட்டு. ஸோ 900 வந்து ரொம்ப போல்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்கும் வந்து ஒரு 4 சின்டாக்ஸ் இருக்குது. சின்டாக்ஸ் வந்து 4 டைப்பில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபாண்ட் வெயிட் லெஃப்ட்டு கொடுக்கணுன்னா, சாரி இது நான் தப்பாக போட்டிருக்கேன். இதில் வந்து ஃபாண்ட் வெயிட் வந்து நம்ம வேல்யூஸ் கொடுக்கணும். ஓகேங்களா, வேல்யூஸ் வந்து எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நார்மல் வரும். ஓகேங்களா, இதில் வந்து நார்மல் வரும். இதில் வந்து போல்டுன்னு கொடுக்கலாம். நார்மல் கொடுத்தா நார்மல் டெக்ஸ்ட் நமக்கு ஷோ ஆகுதில்ல, இதே மாதிரி வரும். போல்டுன்னு கொடுத்தா கொஞ்சம் போல்டாக ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம 100லேருந்து 900 ரேஞ்சுக்குள்ளே எவ்வளோனா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சென்டர்னு கொடுத்துட்றேன். ஃபாண்ட் வெயிட் வந்து நான் நார்மல் தரேன். இங்கே பாருங்கள், நார்மல் தந்தால் 400 இதில் வரும். ஓகேங்களா, நார்மல் வந்து 400க்கு ஈக்குவல். இப்போ நான் 400 தரேன். பாருங்கள் 400ம் நார்மலும் ஒரே மாதிரி இருக்கா. ஸோ இது வந்து நார்மல் வந்து 400 ஈக்குவலு. ஸோ நான் போல்டுன்னு தரேன். போல்டு வந்து 700க்கு ஈக்குவல். இங்கே பாருங்கள், கொஞ்சம் போல்டாக இருக்கா. இது வந்து 700க்கு ஈக்குவல். இதே மாதிரி நிறைய இருக்குது. போல்டர் ஒன்று இருக்குது. போல்டர்னால் இன்னும் கொஞ்சம் போல்டாக வரும், இன்னும் கொஞ்சம் போல்டாக தெரியும். ஓகேங்களா, இன்னும் ஒன்று இருக்குது. லைட்டர்னு ஒன்று இருக்குது. லைட்டர்னால் ரொம்ப லைட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்பர்லேயும் கொடுக்கலாம். 200, 300, 900 வரைக்கும் தரலாம். ஓகேங்களா, இது வந்து 200க்கான ரேஞ்சு. ஸோ இதுதான் வந்து ஃபாண்ட் வெயிட். ஓகேங்களா, ஸோ தேர்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, செட்ஸ் அப்பியரன்ஸ் ஆஃப் டெக்கரேட்டிவ் லைன்ஸ் லைக் அண்டர்லைன் அந்த மாதிரி.
டெக்கரேட்டிவ் லைன்ஸ் கொடுக்குறது. ஓகேங்களா, அண்டர்லைன், அப்புறம் ஓவர்லைன், லைன் த்ரூ, இந்த மாதிரி நிறைய லைன்ஸ் நம்ம டெக்கரேஷனுக்காக கொடுக்குறது தான் டெக்ஸ்ட் டெக்கரேஷன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து இதில் பேசிக்காக 3 டைப் இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்டர்லைன். அண்டர்லைன் வந்து டெக்ஸ்ட்டு கீழே வந்து அண்டர்லைன் ஆகி வரும். ஓவர்லைன் ஒன்று இருக்குது. ஓவர்லைன்னா டெக்ஸ்ட்டுக்கு மேலே வந்து ஒரு லைன் வந்துடும். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் த்ரூன்னு வரும். லைன் த்ரூன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலேயே ஒரு கிராஸ் ஆகிற மாதிரி ஒரு லைன் வருது தான் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் த்ரூ. ஓகேங்களா, இதை வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம். ஸோ நான் அப்படியே இதிலே தரேன். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன். இங்கே பாருங்கள், அண்டர்லைன் ஐஷோ அதா, இது வந்து அண்டர்லைனுக்கு. ஓவர்லைன் தரலாம். ஓவர்லைன்னா மேலே ஷோ ஆகுது. ஓகேங்களா, ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா லைன் த்ரூ. லைன் த்ரூனா அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே ஒரு லைன் வர மாதிரி வருது, லைன் த்ரூ. ஓகேங்களா, ஸோ இந்த 3 டைப் தான் காமனாக இருக்கிறது. இன்னும் நிறைய டெக்ஸ்ட் டெக்கரேஷன் இருக்குது. நீங்கள் வந்து எம்டிஎனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுலேயே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நம்ம வந்து கலரும் கொடுக்கலாம். கலர் வந்து நான் ப்ளூவில் தரேன். ப்ளூ கலரில் அந்த லைன் வரும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ப்ளூவில் லைன் வருதா. ஸோ இதே மாதிரி நம்ம கலர்ஸும் கொடுக்கலாம். இன்னொரு ஷார்ட் ஹேண்ட் ஒன்று இருக்குது டெக்ஸ்ட் டெக்கரேஷனுக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இன்னும் ஷார்ட் ஹேண்ட் வேண்டி இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு டெக்கரேஷன்னு கொடுத்து இதில் வந்து நம்ம அந்த லைன் வந்து என்ன ஷேப்பில் வரணும் கூட நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இப்போது லைன் வந்து வேவ் ஃபார்மில் வரணும், அது வந்து ரெட் கலரில் இருக்கணும், அப்புறம் அண்டர்லைன் ஃபார்மேட்டில் வரணும் அப்படின்னு சொல்லித்தரோம். ஓகேங்களா, பாருங்கள், வேவ் ஃபார்மேட்டில் வருதா, ரெட் கலரில் அண்டர்லைன், கீழே வந்து அண்டர்லைன் ஆகி வருது. ஸோ இதே மாதிரி நிறைய ஃபார்ம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து எம்டிஎனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது டாட்டடில் கூட கொடுக்கலாம். நம்ம டாட்டட் ஃபார்மேட்டில் கூட கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், டாட்டட் ஃபார்மேட்டில் வருது. ஸோ இந்த மாதிரி நிறையா நீங்கள் எம்டிஎனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா லைன் ஹைட். இது லைன் ஹைட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, கண்ட்ரோல் த ஹைட் ஆஃப் த லைன் ஆஃப் எ டெக்ஸ்ட். ஒரு டெக்ஸ்ட்டுக்கான ஹைட் இருக்கும். ஓகேங்களா, அந்த ஹைட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் லைன் ஹைட் ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகுது. ஃபஸ்ட் வந்து லைன் ஹைட் வந்து நார்மல்னு கொடுக்கலாம். நார்மலான ஹைட் இருக்கும். லைன் ஹைட்லாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த ஹைட் இருக்குல்ல, டெக்ஸ்ட்டுக்கான ஒரு ஹைட் இருக்கும் அந்த ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுறதுக்கு. ஸோ அதான் லைன் ஹைட். ஓகேங்களா, நார்மல் கொடுக்கலாம். அப்புறம் லைன் ஹைட் 2.5 கொடுத்தா நார்மல் இன்ட்டு 2.5 டைம்ஸ் அதிகமாகும். அதோட 1ஓட கம்மியாக கொடுத்தா அதோட கம்மியாகும். ஓகேங்களா, 0.5 கொடுத்தா ஆஃப் லைன் வரும். ஓகேங்களா, இந்த வந்து லைன் ஹைட்டு. இது ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஜஸ்ட்டு லைன் ஹைட்டில் நார்மல் தரேன். நார்மல் தந்தால் நார்மலாக அந்த லைனோட ஹைட் அப்படியே இருக்கும். டூ 2.5 தரேன். 2.5 தந்தால் கீழே வந்துச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், லைனோட ஹைட் வந்து பெருசாகிடுச்சு. ஓகேங்களா, டெக்ஸ்ட்டோட சைஸ் இதில் பெருசாகாது. இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லைனோட ஹைட்டு தான் பெருசாகும். ஓகேங்களா, அதுக்கான ஆக்குப்பை பண்ணிக்கும். ஆனால் டெக்ஸ்ட்டோட ஹைட்டை நார்மலாக அதே இதில் தான் இருக்கும். இப்போ நான் 0.5 தரேன். இங்கே பாருங்கள், ரொம்ப சின்னதாகிடுச்சு. ஓகேங்களா, இது வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆகிருக்கு ஹைட். ஓகேங்களா, இதுதான் லைன் ஹைட்டு. நெக்ஸ்ட் வந்து லெட்டர் ஸ்பேஸிங் பார்க்கலாம். லெட்டர் ஸ்பேஸிங் அப்படின்னா கண்ட்ரோல்ஸ் ஹரிசாண்டல் ஸ்பேஸ் பிட்வீன் த டெக்ஸ்ட் கேரக்டர்ஸ். இப்போ நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு நடுவில் வந்து ஹரிசாண்டல் ஃபார்மேட்டில் லெட்டர் ஸ்பேஸிங் தருது. ஓகேங்களா, ஸோ நான் ஒரு பேராகிராஃப் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே வந்து பேராகிராஃப் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து
நான் லெட்டர் ஸ்பேஸிங் தர போகிறேன். ஓகேங்களா? லைன் ஸ்பேஸ் பார்த்தாச்சு. லெட்டர் ஸ்பேஸிங்னா இந்த லெட்டர்ஸ்க்கு நடுவில் வர ஸ்பேஸ் தான் லெட்டர் ஸ்பேஸிங். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் எவ்வளோ கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுலேயும் நார்மல்லே தரலாம். நார்மல் தந்தால் நார்மலாக இருக்கிற லெட்டர் ஸ்பேஸிங் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குதோ அதான் வரும். கொஞ்சம் அதிகமாக தரணும் அப்படின்னா நான் 10 பிக்சல்ஸ் தரேன். பிக்சல்ஸ் ரேஞ்சில் இதில் தரலாம். இங்கே பாருங்கள், நடுவில் எவ்வளோ கேப் வருதா? ஸோ இதான் வந்து லெட்டர் ஸ்பேஸிங். ஓகேங்களா? இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஜஸ்ட் 2 பிக்சல் தரலாம். இது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷனில் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸில் லெட்டர் ஸ்பேஸிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் இன் சிஎஸ். சிஎஸ்ஸில் நிறைய யூனிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அது வந்து நம்ம அந்த சைஸிங் கொடுக்குறதுல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுல யூஸ் ஆகும். ஓகேங்களா? யூனிட்ஸ் வந்து யூஸ் ஆகும். அதில் வந்து மேஜராக யூஸ் ஆகிறது 2 டைப் இருக்குது சிஎஸ்எஸில். ஃபஸ்ட்டு வந்து அப்சல்யூட் யூனிட், செகண்ட் வந்து ரிலேட்டிவ் யூனிட் அப்படின்னு. ஓகேவா? 2 யூனிட் இருக்குது. ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்டில் வந்து நிறைய இருக்குது. பிஎக்ஸு, பிடி, பிசி, சென்டிமீட்ரு, மில்லிமீட்ரு, இன்ச்சு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் மேஜராக யூஸ் பண்ணுறது வந்து பிக்சல்ஸு. ஓகேங்களா? ஸோ ரிலேட்டிவில் வந்து இந்த 3 தான் மேஜராக யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து பெர்சன்டேஜு, அப்புறம் இஎம், ஆர்இஎம். ஓகேங்களா? இந்த 3 தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பிக்சல்ஸ் தான் இப்போ மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது பிக்சல்ஸ் வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ்டு அப்சல்யூட் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மோஸ்ட் காமன்லி இதான் யூஸ் பண்ணுவோம். 96 பிக்சல்ஸ் வந்து 1 இன்ச்சுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? 96 பிக்சல்ஸ் இருந்தது தான் 1 இன்ச்சு. பட் ஆனால் இது நாட் சூட்டபுள் ஃபார் ரெஸ்பான்சிவ் வெப்சைட்ஸ். ஒரு ரெஸ்பான்சிவ் வெப்சைட் கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து சூட்டபுள் ஆகுது பிக்சல்ஸ் யூனிட். ஓகேங்களா? வேறு யூனிட்ஸ் தான் கொடுத்தாகும். ஏன்னா பிக்சல்ஸ் யூனிட் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு யூனிட். நம்ம வந்து ரெஸ்பான்சிவ் சின்னது பண்ணும்போது பெருசு பண்ணும்போது சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதனால் பிக்சல்ஸ் கொடுக்க முடியாது. எக்ஸாம்பிள் ஃபாண்ட் சைஸ் 50 பிக்சல் இப்படின்லாம் தரலாம். இது வந்து பிக்சலுக்கான யூனிட். இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபாண்ட் சைஸ் வந்து 5 பிக்சல்ஸ் தரேன். இங்கே பாருங்கள், 5 பிக்சல்ஸ் வந்து எவ்வளோ சின்னதாக வச்சு பாருங்கள். ஏன்னா 96 பிக்சல்ஸ் சேர்ந்து தான் 1 இன்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் எவ்வளோ ஷார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் அதிகமாக தரலாம். ஒரு 10 பிக்சல்ஸ் தரேன். கொஞ்சம் பெருசாக வருது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பிக்சல்ஸில் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது. ஃபாண்ட் ஃபேமிலி பார்க்கலாம். ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னா ஸ்பெசிஃபை த ப்ரியாரிட்டைஸ்டு லிஸ்ட் ஆஃப் 1 or more ஃபாண்ட் ஃபேமிலிஸ் நேம்ஸ். இப்போது ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னா நிறைய ஃபாண்ட் ஃபேமிலிஸ் இருக்குது. இந்த ஃபாண்ட்டோட ஸ்டைல் கொடுக்குறது. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கொடுத்துறது. ஸோ அதில் வந்து ஒரு ஃபேமிலியும் கொடுக்கலாம், நிறைய ஃபேமிலியும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சின்டாக்ஸ் இதுதான் ஃபாண்ட் ஃபேமிலி. ஏரியல்னுக்கு வந்திருக்கும். ஏரியல் ஃபார்மேட்டில் நம்ம ஃபாண்ட் ஃபேமிலி வரணும். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லி தரலாம். அப்படி இல்லைன்னா ஃபாண்ட் ஃபேமிலின்னு கொடுத்துட்டு ஒரு 2-3 ஃபேமிலியும் தரலாம். இது ஏன் தரோம் அப்படின்னா, இப்போது ஒரு சில வெப்சைட்டில் வந்து ஒரு சில ஃபாண்ட்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ அதனால தான் இப்படி தரோம். அவன்கார்டு அப்படின்னு தரோம். இது வந்து அந்த வெப்சைட்டில் இல்லை அப்படின்னா இந்த இதில் ஃபாண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம். இதுவும் இல்லை அப்படின்னா இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? இதை ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஃபாண்ட் ஃபேமிலி ஃபேமிலியில் வந்து நான் கொரியர் நியூவே தரேன். கொரியர் நியூ. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கொரியர் நியூ வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். நம்ம சிங்கிளாகவும் தரலாம். ஜஸ்ட்டு நான் சான்ஸ் செரிஃப்னு தரேன். சான்ஸ் செரிஃப்னு தரலாம். சான்ஸ் செரிஃபோட ஃபார்மேட் இது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட் ஃபேமிலி நம்ம தரலாம். அண்டு சிஎஸ்எஸ் ஃபாண்ட் ஸ்டாக்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஃபாண்ட் ஃபேமிலி இருக்கும். அதில் எடுத்து நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக நம்ம ப்ராக்டிஸ் கொஷினுக்கு வந்தாச்சு. ப்ராக்டிஸ் கொஷின் என்ன அப்படின்னா, இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ட்ரெண்டிங் தமிழான்னு நம்ம சேனல், யூடியூப் சேனல் பேர் போட்டிருக்கு. ஸோ அது வந்து எல்லோ கலர் டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து டபுள் லைனில் ப்ளூ கலரில் ஒரு லைன்ஸ் இருக்குது. ஓகேங்களா?
லைன்ஸ் இருக்குது. இங்கே வந்து நம்ம பேக்ரவுண்ட் கலரும் கொடுக்க போகிறோம். பேக்ரவுண்ட் வந்து ஒரு ரெட் கலர் தரப்போகிறோம். இந்த ப்ராக்டிஸ் கொஷின் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் வந்து ஸ்மாலில் இது யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் ஸ்மால் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் கேபிட்டலாக மாறணும், சிஎஸ்எஸில் மாறணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து டைரக்ட் லைனில் கொடுக்க போகிறோம். ஆனால் வந்து நெக்ஸ்ட் லைனில் ஷோ ஆகணும். ட்ரெண்டிங் தமிழான்னு ஒரே லைனில் கொடுக்குறோம், ஆனால் நெக்ஸ்ட் லைனில் ஷோ ஆகணும். அதுவும் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ட்ரெண்டிங் தமிழான்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நடுவில் பிஆர் டேக் கொடுத்துருக்கேன், பிரேக் த லைன். ஓகேங்களா? இது கொடுத்துட்டா அந்த லைன் வந்து பிரேக் ஆகி ஷோ ஆகும். ஸோ இது எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ட்ரெண்டிங் தமிழான்னு ஷோ ஆகுது. இப்போ வந்து நம்ம ஸ்டைலிங் கொடுக்க போகிறோம். டேக் கொடுத்தாச்சு. அதில் வந்து கலர் வந்து எல்லோ கலரில் தரப்போகிறோம். பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட் கலரில் தரப்போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் தரப்போகிறோம். டெக்ஸ்ட் அலைன் தந்துடலாம், சென்டராக வர மாதிரி. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் தரப்போகிறோம். டெக்ஸ்ட் டெக்கரேஷனில் வந்து சாலிட் தான் தரப்போகிறோம். சாலிட்னா நார்மலாக ஒரு லைனு. கலர் வந்து ப்ளூ மாதிரி ஒரு கலர் இருக்குது. ப்ளூ கலரில் தந்துடலாம். ப்ளூ கலரில் அண்டர்லைன். டபுள்னு தந்துடலாம். ஓகேங்களா? டபுள்னா டபுள் லைனில் வரும். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்க போகிறோம். ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து நம்ம அப்பர் கேஸில் மாற்ற போகிறோம். ஓகேங்களா? எல்லாருமே அப்பர் கேஸில் மாற்ற போகிறோம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஸ்டைலிங் கொடுத்தாச்சு. எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ட்ரெண்டிங் தமிழா அப்படின்னு ஷோ ஆகுதா? ஷோ ஆகிட்டு இதுக்கான பேக்ரவுண்ட் கலர் பார்த்திங்கன்னா இது ரெட் கலரு. இதுக்கு வந்து எல்லோ கலரில் டெக்ஸ்ட்டு ஷோ ஆகுது. டபுள் லைன் ப்ளூ கலரில் ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் லைனில் ஷோ ஆகுது பிஆர் டேக் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து அப்பர் கேஸில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராக்டிஸ் கொஷின். இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்ரவுண்ட் கலர் வேணால் நம்ம எடுத்துடலாம், ரொம்ப பெருசாக தெரியுது. இப்போ பாருங்கள், இப்போ கிளியராக தெரியும். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராக்டிஸ் கொஷின். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks so much for watching. Love you all. Take care. Keep coding. Keep learning. And bye-bye.